எனக்கு கிரியாவதி தீட்சை பண்ணி வச்சது திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் தான். அதாவது ஞானவதி தீட்சை, ஞானவதி தீட்சைனா ஞானத்தை கொடுத்து அந்த மந்திரம் கொடுத்து ஞானவதி தீட்சை செஞ்சது தொண்டைமண்டல ஆதீனத்தோட 230வது சன்னிதானம். ஆனா அவர் ஞானவதி தீட்சை பண்ணும்பொழுது கிரியைகள் பண்ணணும், ஹோமம் பண்ணி. சன்னிதானம் சன்னியாசி அப்படிங்கிறதுனால அவரு கிரியைகள் பண்ண மாட்டாரு, பண்ணக்கூடாது. அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி இந்த கிரியைகள்லாம் பண்ணி கிரியாவதி தீட்சை கொடுத்தது அண்ணாமலையார் ஆலயத்தோட சிவாச்சாரியார்கள் தான். அதனால அது எப்பவும் நான் அவங்கள அண்ணாமலையார் ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் என்னுடைய கிரியாவதி தீக்ஷா குருவாகத்தான் மதிக்கிறேன். அப்பவும் அப்படிதான் மதிப்பேன், இப்பவும் அப்படிதான் மதிக்கிறேன். வணங்கி விழுந்துதான் திருநீர் வாங்கிப்பேன். பிற்காலத்துல இந்த பீடாதிபதி ஆனதுனால நான் விழுந்து வணங்கினேன்னா அவங்க இல்ல சாமி நீங்க விழுந்து வணங்கினா அப்ப நாங்களும் விழுந்து வணங்க வேண்டியதா இருக்கும், இது சங்கடமா இருக்கும், விழுந்து வணங்காம வாங்கிக்கோங்க போதும் சாமி அப்படின்னு அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த விழுந்து வணங்குற பழக்கத்தை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன்.